அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் மிஸ்டேக் ஆஃப் லா. சிறுவினாக்கள்லையும் பெருவினாக்கள்லையும் மாறி மாறி கேட்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர்லாம் தெரியாமல் நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஒரு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இதெல்லாம் மிக முக்கியமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நம்புகிறேன். அதே போல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாரும் லைக் பண்ணுறது கிடையாது, கமெண்ட் பண்ணுறது கிடையாது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. நம்மளே இந்த சேனலை பண்ணலைன்னா வேறு யார் தான் பண்ணுவாங்க? ஏன்னா நம்ம தான் லா படிக்கிறவங்க தான் நம்ம இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். சரி, வாட் இஸ் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் வாட் இஸ் மிஸ்டேக் ஆஃப் லா? செக்ஷன் 13 பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்டையும், செக்ஷன் 17 பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் ஆஃப் லாவையும் பிஎன்எஸ்ல டிஃபைன் பண்ணி சொல்லுது. இந்த ஒரு 5 லைனை படிக்கும்போது எதனா புரிய வருதா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஒருவர் ஒரு விஷயத்தை சட்டப்பூர்வமானது என நினைத்து, நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க, ஒருவர் ஒரு விஷயத்தை சட்டப்பூர்வமானது என நினைத்து ஒரு தவறான செயலை செய்தால் அது குற்றம் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் கால்டு மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். ஒரு செயலை செய்கிறாரு, அந்த செயலை பார்த்தீங்கன்னா ஒரு சட்டப்பூர்வமானது நினைக்கிறாரு, ஆனால் அந்த செயல் தவறான செயல், அவர் மிஸ்டேக்காக புரிஞ்சிக்கிட்டாரு, அதனால் நடக்கக்கூடிய விஷயம். அந்த மாதிரியான செயல் பார்த்தீங்கன்னா தவறு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மிஸ்டேக் ஆஃப் லால என்ன சொல்கிறாங்க இந்த 2 லைனு? ஒருவர் ஒரு குற்றத்தை செய்கிறார், பின்னர் அது குற்றம் என தெரியாது என்று, அப்படிப்பட்ட சட்டமே இருப்பது தெரியாது என சொல்வது மன்னிக்க இயலாது. மிஸ்டேக் ஆஃப் லாவை மன்னிக்க இயலாது, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்டை மன்னிக்க இயலும். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா இது மிஸ்டேக் ஆஃப் லாவா அல்லது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்டா அப்படின்றத தான் முதல்ல அனலைஸ் பண்ணோம். அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். இந்த விவகாரங்கள்லாம் சரியாக அமைஞ்சதுன்னா அவர் விடுவிக்கப்படுவார், சரியாக அமையலைன்னா அவர் பிரிசனில் தள்ளப்படுவார் அல்லது ஃபைன் அப்படின்ற மாதிரி கான்செப்டுக்கு போயிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வகைப்படுது. இதிலிருந்தே தான் நான் இந்த ஒரு ஃப்ளோ சார்ட் எடுக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபேக்டாக பார்க்குறாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாவாக பார்க்குறாங்க. அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் எக்ஸிக்யூசபிள், அதாவது சில நேரங்களில் மன்னிப்பு உண்டு. நல்லா புரிஞ்சுக்கிங்க, சில நேரங்களில் தான், சும்மா அதுக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அஃபெண்டருக்கு மிக எளிமையான மன்னிப்பு கிடைத்து விடும். ஐ எம் ஏ ஃபர்ஸ்ட் அஃபெண்டர் யுவர் ஆனர், ஸோ ஃபர்கிவ், கண்டிப்பாக என்னை மன்னிங்க, அப்பாலஜிஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு நம்மளால் பார்த்தீங்கன்னா பெயில் வாங்க முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா தண்டனையிலேருந்து மிக அற்புதமாக வெளியில் வந்துட முடியும். செகண்ட் அஃபெண்டர், தேர்ட் அஃபெண்டர் இல்லைன்னா ஹபிச்சுவல் அஃபெண்டராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்டுக்கும் மன்னிப்பு கிடைக்காதுன்றது நினைவில் வச்சுக்கிங்க. இது எல்லாமே உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் 1 by 1 அரே பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் மிஸ்டேக் ஆஃப் லா நாட் எக்ஸ்கியூசபிள், அதில் மன்னிப்பு கிடையாது, எப்பொழுதுமே மன்னிப்பு கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ மிஸ்டேக் ஆஃப் லா இஸ் ஹையர். இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மன்னிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது 2 புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அற்புதமாக எக்ஸாமாக எழுதிடுவீங்கன்ற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடீஸுக்கு இருக்குது. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செக்ஷன் 13 and 17 டிஃபைன் பண்ணி சொல்லுது பிஎன்எஸ்ல. ஒரு லீகல் மேக்ஸிம் இருக்குது. இந்த லீகல் மேக்ஸிமை கண்டிப்பாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். கட்டம் கட்டி காமிச்சிருங்க. இக்னோரிட்டியா ஜூரிஸ் நான் எக்ஸுசாட், இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எஸ்கியூஸ். தமிழ் என்ன சொல்லுது? ஒரு சட்டத்தை அறியாமல் இருப்பது அல்லது அதை தவறாக புரிந்து கொள்வதும் அவர் குற்றம் செய்திருந்தாலும் அது மன்னிப்பிற்கான காரணம் கிடையாது. குற்றம் செஞ்சுட்டு மன்னிப்பிற்கான காரணத்தை தேடக்கூடாது, சட்டம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இக்னோரிட்டியா இன்ஜூரிஸ் நான் எக்ஸுசாட் அப்படின்ற ஒரு லீகல் மேக்ஸிமை எழுதுங்க. இதில் எதனா உங்களுக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் எதனா மாறி இருந்ததுன்னா மன்னிக்கணும். ஏன்னா இது வந்து லீகல் மேக்ஸிம் லத்தீன் மொழியில் இருக்குது. ஸோ நீங்கள் தெளிவாக நீங்கள் அதை படித்து புரிஞ்சுக்கிங்க. இதோடைய கான்செப்ட் என்ன? இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எஸ்கியூஸ், அவ்வளோதான். ஒருவர் சட்டத்தை அறியாமல் இருப்பதும்
அதை தவறாக புரிந்து கொள்வதும் அவர் குற்றம் செய்திருந்தாலும் அது மன்னிப்பிற்கான காரணம் கிடையாது. சட்டம் தெரியாமை மன்னிக்க இயலாது அப்படின்றது தான் இதனுடைய நேரடி விளக்கம். கண்டிப்பா இதற்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் எழுதணும், இதற்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் எழுதணும். ஏ என்கின்ற நபர், பி என்கின்ற நபர் என்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா தான் பெரிய கொஸ்டின் உங்களால் கவர் பண்ண முடியும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த லீகல் மேக்ஸிமம் நல்லா கொஞ்சம் எலாபரேட்டாக புரிகிற மாதிரி எழுதணும். வாட் இஸ் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், வாட் இஸ் மிஸ்டேக் ஆஃப் லான்றதை தெளிவாக எழுதிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கேஸ் ஸ்டடி கிட்ட வரணும். ஸ்டேட் ஆஃப் ஒரிசா வெர்சஸ் பகவான் பரிக் இன் 1987 நடந்த ஒரு வழக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகவான் பரிக் என்பவர் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் அவர் கிராமத்தில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கார். இரவு நேரம், நள்ளிரவுன்னு வச்சுப்போமே. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவர் பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்துகிறார் அவர் மேலே. அதனால் 2 பேருக்கும் ஏற்பட்ட சண்டையில் அவரை கொன்னுடுறாரு. பகவான் பரிக் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் நான் வந்துட்டு இருந்தேன், அவரை பேயென நினைத்து நான் அவரை கொன்று விட்டேன், கண்டிப்பாக ஒரு மனிதர் என்று எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஆனரபிள் கோர்ட்டில் சொல்கிறாரு. ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. உண்மையில் அவர் செய்த கொலை மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் ஆகுமா அல்லது மிஸ்டேக் ஆஃப் லா ஆகுமா அப்படின்ற மாதிரி. அவர் பார்த்தீங்கன்னா பேய் என்று நினைக்கிறார், அவர் கோஸ்ட்டு நினச்சிடுறாரு, அவர் கோஸ்ட்டு நினச்சி கொண்டுடுறாரு. ஸோ அதனால் ஆனரபிள் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் உண்மையில் தவறாக நம்பி அந்த கொலையை செய்தார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த அந்த நபருக்கும் இவருக்கும் இதற்கு முன்னாடி எந்தவித பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் பார்ப்பாங்க இன்வெஸ்டிகேஷனில், இதை தான் பார்ப்பாங்க. அந்த நபருக்கு இவருக்கும் இதற்கு முன்னாடி முன்விரோதம் இருந்துதா, அவருக்கும் இவருக்கும் எதனா தெரிஞ்சவங்க தானா, எதனா கொடுக்கல் வாங்கல், எல்லா விவகாரங்களையும் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்ற பதத்துக்கு வருவாங்க. சின்னதாக சண்டை இருந்தால் கூட அது கொலையாக மாறிடும்ன்றதை நினைவில் வச்சுக்கணும். சரி, அதாவது அவர் பார்த்தீங்கன்னா அவரை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற மென்ஸ் ரியா இல்லை, கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அதனால் அவர் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 13 படி அவர் விடுவிக்கப்படுகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை இந்த கேஸ் ஸ்டடியில் கொடுக்குறாங்க. சாரி, இந்த இடத்துல செக்ஷன் 14 மாற்றிக்கிங்க, அது 13 கிடையாது 14 அது. சரியா? ரைட், ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிங்க உங்களுடைய புக்கில். ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது MOF பார்த்தீங்க மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 14 வருது, செக்ஷன் 14 வருது. MOL பார்த்தீங்கன்னா செக்ஷன் 17 வருதுன்றது நினைவில் வச்சுக்கிங்க. இன்னொரு கேஸ் ஸ்டடி ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் ஆன்ஸ் ஜார்ஜ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, இவர் இந்தியாவுக்குள்ளே அடிக்கடி தங்கத்தை எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாரு. அப்படி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய தங்கங்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றது, அவர் மீது பார்த்தீங்கன்னா வழக்கு செய்யப்படுகிறது. அப்போ ஒரு கோர்ட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தங்கம் இத்தனை நாள் எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இருக்கேன், நான் அது குற்றமென எனக்கு தெரியாது, அந்த மாதிரி சட்டம் இயற்றப்பட்டது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனரபிள் கோர்ட் எதை பற்றியுமே யோசிக்கலை, மிஸ்டேக் ஆஃப் லாவுக்கு மன்னிப்பு கிடையாது அப்படின்ற ஒரு பதத்தை சொல்லிட்டு அவருக்கு தண்டனையை விதிக்கிறாங்க இந்த ஒரு கேஸ் ஸ்டடியில். நோட் பண்ணிக்கிங்க, இதுவும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ன்ற நம்பிக்கையில் நான் அந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.